காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். நாட்டில் உச்சத்தை தொட்ட மின்சார கட்டணம். இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஈரானுக்கு ஆயுத உதவி அமெரிக்கா விதித்துள்ள அதிரடி தடை. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டில் 2ஆம் காலாண்டிற்கான விசேட மின்சார கட்டண திருத்தம் நேற்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பால் மின் உற்பத்திக்கான செலவு உயர்ந்துள்ளமையை அடிப்படையாக கொண்டு நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் நிறுவனம் சமர்ப்பித்த திருத்தப்பட்ட மதிப்பீடுகளுக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பாக கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் KPL சந்திரலால் கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் தெரிவித்த அவர், குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த திருத்தம் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் 180 அலகுகளுக்கு குறைவாக மின்சாரத்தை பயன்படுத்தும் சாதாரண நுகர்வோருக்கு எவ்வித கட்டண அதிகரிப்பும் ஏற்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு சுமார் 18% வரை கட்டண அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. புதிய மதிப்பீடுகளின் அடிப்படையில் 180 முதல் 210 அலகுகள் வரை பயன்படுத்துவோருக்கு 1760 ரூபாயும் மற்றும் 210 முதல் 240 அலகுகள் வரை பயன்படுத்துவோருக்கு 2210 ரூபாயும் மேலதிக கட்டணமாக அறவிடப்பட உள்ளது. அத்துடன் 270 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்துவோருக்கு 2600 ரூபாயும் 300 அலகுகளுக்கு மேல் பயன்படுத்துவோருக்கு 3110 ரூபாயும் மேலதிக கட்டணமாக விதிக்கப்பட உள்ளதோடு நுகர்வோர் பயன்படுத்தும் மேலதிக அலகுகளை பொறுத்து இந்த தொகையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டில் தொடக்கத்தில் இருந்து நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 9 லட்சத்தை தாண்டியுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்ட தரவுகளில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 1 முதல் மே 6 வரை 9,04,855 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சபை தெரிவித்துள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் இந்தியர்கள் ஆவர். அவர்களின் எண்ணிக்கை 2,796 ஆகும். பிரித்தானியா, ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். எனினும் ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுடன் ஒப்பிடுகையில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நாளாந்த சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமான அளவு குறைந்து வந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இனி வெளிநாட்டு செய்திகள். ஈரானின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் ஷாக்கெட் ட்ரோன்களை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை பெறுவதற்கு உதவிய 10 தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா திரைசேரி பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இந்த தடைகள் குறிப்பாக ஹாங்காங் மற்றும் சீனாவை சேர்ந்த சில நிறுவனங்களை இலக்கு வைத்து விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு ஈரானின் இத்தகைய சட்டவிரோத வர்த்தக நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் விமான நிறுவனங்கள் உள்ளிட்ட எந்தவொரு வெளிநாட்டு நிறுவனத்திற்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா திரைசேரி எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சந்திப்பதற்காக சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகள் தற்போது தோல்வியை சந்திக்கும் சூழலில் அமெரிக்காவின் இந்த தடை நடவடிக்கைகள் சர்வதேச ரீதியில் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த காலை 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.